5 பான் துண்டு எடுக்க வேணும். இதுக்கு 1 கப்பு பால் ஊற்ற வேணும். ஓகே, 1 கப்பு பால் ஊற்ற வேணும். அடுத்தது முட்டை, 2 முட்டை. மற்றது இது ரவை 1 கப்பு. ரவை 1 கப்பு. இது சீனி 2 தேக்கரண்டி சீனி. தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு பிணையணும். ஓகே, பிணைஞ்சிட்டு நல்லா பிணையணும். ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா பிணைஞ்சிட்டு அடுத்தது இப்படி சதகரைச்சி எடுக்க வேணும். இதை இப்படி எல்லாம் குழச்சி இதை மூடி வச்சுட்டு அடுத்தது இப்படி இந்த சதகரைச்சி எடுக்க வேணும். இதை சதகரைச்சி எடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுட்டு இதுக்கு இது எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய். சரியா? எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி நாங்கள் உரைச்சி அதை எடுத்து இதுக்கு போடுவோம். சரியோ? போட்டு இதை முருவாக பொரிக்கணும். பொரிச்சிட்டு இந்த இது பொரிச்ச நுரைச்சி அது அடுத்தது இந்த நாங்கள் இதை 10 நிமிஷம் ஊற விடணும். இதெல்லாம் சேர்த்தோம். அதை பிறகு இதுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றிட்டு இப்படி வேலையெல்லாம் சேர்த்து விடணும். இப்படி பரவி விட்டுட்டு இதை இப்படி மூடி விடணும். அடுத்தது இப்படி இல்லை ஊற்றி தானே வச்சது, இதை நீ மற்ற பக்கம் பிரட்டணும். ஓகே, பிரட்டிட்டு சொல்கிறேன். ஓகே, இதை மற்ற பக்கம் பிரட்டினான். ஓகே, பிரட்டிட்டு இதுக்கு மேலே பிரட்டிட்டு இது வெள்ளையாக இருந்துச்சு. அந்த பக்கத்தை மற்ற பக்கம் பிரட்டிட்டு அது அந்த பக்கம் சூடு வரணும். இதுக்கு மேலே இந்த இது கெச்சப்பு தக்காளி சோஸ் மாதிரி இருக்கும். அதை இதில் பிரட்டணும் சுற்றி. பிரட்டிட்டு சரியோ? அப்படியே பிரட்டி விடணும். சோஸ் பிரட்டிட்டு இந்த கோமாஸ் தெரியுமா? அந்த கோமாஸ் அதை எடுத்து இதுக்கு மேலே போமாஸ்
சரியோ? பூமாஸ் எடுத்து இதுக்கு மேலே போட்டுட்டு பூமாஸ் எடுத்து இருக்கிற படியை போட்டுட்டு பூமாஸ் எடுத்து பிராட்டி போட்டுட்டு இதுக்கு நான் பொரித்து வச்சோமே இந்த இறைச்சி இதை எடுத்து இதுக்குள்ள போடுவோம். இறைச்சியை இப்படி எடுத்து போட்டுட்டு மெளியா போடணும். ஐயோ எல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேலே திருப்பி இந்த இது வெங்காயம் விரும்பினா போட்டு விடலாம். விரும்பினா இல்லை போடணும் வெங்காயம். போட்டு இதுக்கு மேலே திருப்பி போமாஸ் இதுக்கு மேலே இப்படி போமாசை வழியாக போடுவோம். போட்டுட்டு தாலியை இப்படி எடுத்து மூடினோம் புறாவாட்டம். பார்த்தீங்களா, பானில் செய்த பீஸா ரெடி. இதில் போட்டுட்டு ஒட்டிக்கணும். பார்த்தீங்களா, ரெடிமேட் பீஸா மாதிரி நல்ல இதாக வந்திருக்குது. பானில் செய்த பீஸா நல்ல இதாக வந்திருக்குது. ஓகே, பாய்.